வாட்டர் டேங்க்ஸும் சம்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிலே பண்ணுறோம். ஒரு அதை பற்றி விழிப்புணர்வே இல்லை நிறைய பேர்த்துக்கு இல்லை. நான் வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு நான் கேட்டப்போ அதான் அவங்க சொன்னாங்க, அது க்ளீன் பண்ணுமா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதை பண்ணிகிட்ருக்காரு. அவரையும் அவரோட காண்டாக்ட் நம்பரையும் கீழே கொடுத்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இந்த நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு அந்த ரூட் காஸ் போய் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த தண்ணியிலேருந்து நிறைய பிரச்சனைகள் உருவாது. இது வந்து தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் வச்சுருக்கிறோம். அதை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். நான் ஆல்கலைன் வாட்டர் பற்றியும் பேசியிருக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கண்ணில் இன்ஃபெக்ஷன் வருது, இந்த ஸ்க்ளீரைட்டிஸ் எபிஸ்க்ளீரைட்டிஸ் வருது, வயிற்றில் கோளாறு வருது. என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டடியில் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நிறையா நம்ம வந்து வாட்டர் டேங்க்ஸும் சம்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிலே பண்ணுறோம். ஒரு அதை பற்றி விழிப்புணர்வே இல்லை நிறைய பேர்த்துக்கு இல்லை. நான் வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு நான் கேட்டப்போ அதான் அவங்க சொன்னாங்க, அது க்ளீன் பண்ணுமா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்ட்டு நான் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் ஒரு தண்ணியை நம்ம க்ளீனான வாட்டரை வந்து ஒரு டார்க்கான என்விரான்மெண்ட்டில் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து பாசம் பிடிக்கும். அந்த க்ரீன் கலர் ஆல்கே ஒன்று ஃபார்ம் ஆகுது, பூச்சி புழுலாம் வருது. ஸோ அந்த கலரே மாறுதுங்க. அது என்ன தான் இது பண்ணிங்கனாலும் ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக க்ளீனிங் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணோம். அண்ட் இதுக்கு வந்து நார்மல் பீப்புள் மேனுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதுக்கு ஒரு நம்ம ப்ராப்ளம் மட்டும் நம்ம சொல்லிவிட்டு சொல்யூஷன் அதுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதை பண்ணிகிட்ருக்காரு. அவரையும் அவரோட காண்டாக்ட் நம்பரையும் கீழே கொடுத்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இந்த நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதுக்கு அந்த ரூட் காஸ் போய் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. நாம் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி சோர்ஸு, காற்று, நாம் சாப்பிட்ற உணவு ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இந்த இதில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, இந்த கிருமிலாம் தாக்கக்கூடியது. ஸோ இந்த க்ளீனிங் மெத்தட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ பாருங்கள். நான் பேசிகிட்டு அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் நேரடியாக வந்து நீங்கள் எங்கிட்ட பேசலாம். நம்ம ஃப்ரெண்டு தான். ஐ கேன் கனெக்ட் ஹிம் டு யூ. தேங்க்யூ, டாக்டர் சசி.